பிஎன்எஸ் செக்ஷன் 69 வந்து என்ன சொல்லுதுன்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வந்து அந்த பிஎன்எஸ் 69 செக்ஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொண்ணை வந்து ஒரு பையன் வந்து ஏமாத்திட்டு ஒரு ஃபேக் ப்ராமிஸ் பண்ணிட்டு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஃபேக் ப்ராமிஸ் பண்ணிட்டு, அவன் வந்து அந்த பொண்ணு கூட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் மட்டும் வச்சுட்டு அந்த பொண்ணை ஏமாத்திட்டு போயிட்டா. அந்த செக்ஷன் பிஎன்எஸ் செக்ஷன் 69 கீழே அவனுக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கு. இதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, கேர்ள்ஸ்க்கு மட்டும் தான் இந்த மாதிரியான ரூல்ஸ் இருக்கா, பாய்ஸ்க்கு ரூல்ஸ் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. பாய்ஸ்க்கும் ரூல்ஸ் இருக்கு, அதையும் நீங்க பாருங்க. பிஎன்எஸ் செக்ஷன் 318 வந்து சீட்டிங் கீழே வருது. இந்த மாதிரி ஒரு கேர்ளும் வந்து ஃபேக்கான ப்ராமிஸ் பண்ணிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த பையனை வந்து ஏமாத்திட்டு அந்த பையன் கிட்ட இருந்து நிறைய அமௌண்ட்டை வந்து அவங்க வாங்கிட்டு அவங்க ஏமாத்திட்டாங்கன்னா இந்த கேஸ் கீழே அந்த பொண்ணு மேலே நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஆனால் எவிடன்ஸ் முக்கியம். எவிடன்ஸ் வந்து வாட்ஸ்அப் சேட் முக்கியம், அதுக்கப்புறம் பேங்க் டிரான்சாக்ஷன் முக்கியம், அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் முக்கியம், வீடியோ கால் முக்கியம். ஏதோ ஒரு ப்ரூஃப் வந்து நம்மக்கிட்ட இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு மேலே நம்ம கேஸ் ஃபைல் பண்ணோம். இந்த மாதிரி அந்த கேஸ் ஃபைல் பண்ணும்போது அவங்க அந்த பொண்ணுக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. 3 இயர்ஸ் வந்து இம்ப்ரிஸ்மெண்ட் ப்ளஸ் ஃபைன் இருக்குது. அதிகபட்ச தண்டனையும் இருக்குது. ரொம்ப அதிகமான அவங்க தவறு செஞ்சுருந்தாங்கன்னா 7 இயர் இம்ப்ரிஸ்மெண்ட் ஃபைனும் இருக்குது. போத் ரெண்டுமேவும் இருக்குது. ஓகேவா? அதனால் பாய்ஸ்க்குன்னு தனியான ஒரு ரூல்ஸ் வரல. ஆனால் பட் சீட்டிங் கீழே அவங்க மேலே நம்ம கேஸ் ஃபைல் பண்ண முடியும். மோர் லீகல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.